அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நமது வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணிடுங்க. வருமான வரி தீர்ப்பாயத்திலேருந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளருக்கு கால் பண்ணியிருந்தாங்க. முதல்ல நம்ம சேனலில் இந்த நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருந்தோம். நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த நேர்காணலில் கலந்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருந்தது. சரிங்களா? நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணாமல் இதெல்லாம் ஒரு சேனலா அப்படின்ட்டு அந்த பொறுமை இல்லாமல் அதே மாதிரி என்னுடைய வகுப்பில் கண்டினியூஸாக வராமல் நான் எப்போல்லாம் அதை நடத்துகிறனோ அந்த நேரம்லாம் வராமல் அசால்ட்டாக இருந்தவங்களுக்குலாம் அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்காது. கடைசி வரையும் பொறுமையோடு இருந்தால் மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். கடந்த முறை டிரைவர் 2 போஸ்டிங்கில் நமது வகுப்பு மாணவர் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு விற்பனை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் 2 போஸ்டிங்கில் அவ்வளோ காம்படிஷனில் 2 போஸ்டிங்கில் செலக்ட் ஆகிருக்காரு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடைபெற்ற வாட்ச்மேன் அந்த பணியிடங்களையும் நமது வகுப்பு மாணவர்கள் தான் வின் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான். இவங்க இதுக்கான எந்த ஒரு ஃபீஸு அமௌண்ட்டு எதுவுமே கொடுக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட்டில் தான். நம்ம வகுப்புலையும் பார்த்தீங்கன்னா இவங்க எந்த ஒரு பேமெண்ட்டும் கட்டலை. சரிங்களா? நிறைய பேர் நினைப்பீங்க காசு கட்டி நிறைய கிளாஸில் போய் ஜாயின் பண்ணி காசு தான் வேஸ்ட் ஆகும், வேலையெல்லாம் என்ன செய்யாது, கிடைக்காது. சரிங்களா? வேலை வாய்ப்பை வாங்குறதுக்கு எந்த இடம் சரியான இடம் அப்படிங்கிறத முதல்ல சூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஃபேக்கான இடத்த போய் அங்கே போய் காசை கட்டி ஏமாறாதீங்க. நீங்கள் எவ்வளோதான் வேலை வாய்ப்பைக்காண்டி தேடினாலும் பல்வேறு சோசியல் மீடியா யூடியூப் தளங்கள் எல்லாமே இந்த வேக்கன்சி எல்லாமே இப்போ எல்லோருடைய கையிலையும் கொண்டு போய் சேர்க்கறதுனால ஒரு பணியிடத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் அப்ளை பண்ணுற சூழ்நிலை உருவாயிருச்சு. நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்டிங்க்கு என்ட்ரி போகிறாங்க அப்படின்னா ஒரு 10 பேர் தான் வருவாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேப்பர் தான் நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த தகவல் தெரிஞ்சு அவங்க போகிறாங்க. அதனால் அப்போ காம்படிஷன் கம்மி. இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஒரு சின்ன வேலை வாய்ப்புனாலும் பல்வேறு சோசியல் மீடியா தளங்களில் வந்துடுது. அதனால் போட்டி கூடிடுது. அப்போ அந்த போட்டி கூடுறதுன்னா நாம் நம்மளுடைய தகுதியும் திறமையும் அதிகப்படுத்தணும். நம்ம அந்த தகுதியும் திறமையும் அதிகப்படுத்துறதுக்கான வழிகாட்டி யாருமே இப்போ கிடையாது. ரொம்ப ரேரு. சரிங்களா? அதனால் நம்மகிட்ட என்ன குறைபாடு இருக்குது அதை எப்படி நிவர்த்தி செஞ்சு இந்த வேலை வாய்ப்பை எல்லா வேலை வாய்ப்பும் எதுனாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே, நீங்கள் எந்த எக்ஸாம் எடுத்தாலும் சரி, நான் யூடியூப் பார்த்து படிச்சுக்கிருவேன், இல்லைனா நான் ஒரு புக்கை வாங்கி படிச்சுக்கிருவேன், அந்த மாதிரி கனவை மட்டும் காங்காதீங்க. யாரெல்லாம் கடுமையாக முயற்சி செய்கிறீங்களோ, எந்த இடத்துல உங்களோட குறைபாடு இருக்கோ அந்த குறைபாடெல்லாம் நிவர்த்தி செஞ்சு யார் இது பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அரசு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். 21ஆம் தேதியிலிருந்து 29/9 வரை நடக்கக்கூடிய இந்த வருமான வரி தீர்ப்பாயத்துக்கான நேர்காணல் பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு 6000 பேர் அட்டன் பண்ணுறாங்க. சரிங்களா? இதில் நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் டெய்லி யூடியூப்பில் நம்ம 10 கொஸ்டின் போடுறதுனாப்பில் நீங்கள் அதை பார்த்து படிச்செல்லாம் பாஸ் பண்ண முடியாது. நம்முடைய இந்த நேர்காணல் வகுப்பில் கலந்துக்குங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப்லாம் நான் ஆரம்பிக்க மாட்டோம். நிறைய பேர் சொல்கிறீங்க ஆரம்பிங்கன்ட்டு. அது உண்மையை சொல்ல போனால் ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா ஒரு டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. இப்போ சோசியல் மீடியானால உங்கள் நம்பர் வேறு எங்கேயாவது ஷேர் ஆகுது அப்படின்னா நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். நீங்கள் படிக்கணும்னு நீங்கள் வருவீங்க. இந்த குரூப்பில் இருக்கிற சில நபர் என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாமல் கால் பண்ணுவாங்க, அதுக்கு தேவையில்லாமல் மெசேஜ் அனுப்புவாங்க. அதனால் பல்வேறு நீங்களே கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து வருவீங்க. உங்களை மைண்ட் டைவர்ட் பண்ணி பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அதுதான் இப்போ நிறைய இடத்துல நடக்குது. சரிங்களா? இப்போ சென்டர் போய் படிக்கிறாங்க அப்படின்னா
ஓரளவு மட்டும்தான் படிக்கிறாங்க. மற்றவங்களாம் படிக்கிற மாதிரி தெரியல, டைம் பாஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வெளி பிளேஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் கண் நேரடியாகவே பார்க்குறேன். பஸ்ஸில் போகும்போது தான் பார்த்தீங்கன்னா சென்டருக்கெல்லாம் போகிறதில்ல நிறைய பேர். சும்மா அங்கங்கே உட்காந்து பேசிட்டு பொழுது போக்குற மாதிரிலாம் இருக்கிறாங்க. அது நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு கேட்காது. நீங்கள் கிராமத்தை சேர்ந்தவர், கஷ்டப்பட்ட சூழ்நிலை உள்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படிச்சிருவீங்க. சரிங்களா? அதனால் உங்களுக்கு அது சரியான வழிகாட்டுதல் அமைஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அவசியம் இல்லை. எந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டான தகவல் கொடுக்குறாங்க, எங்கே கரெக்டான கோச்சிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிற சூஸ் பண்ணி அங்கே போய் கடுமையாக நீங்கள் உழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜாப்புங்கிறது உறுதி. நேர்காணல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் திரும்ப நிறைய பேர் ரொம்ப மிஸ்டேக் பண்ணுறீங்க. என்ன அப்படின்னா, பல்வேறு டெலகிராம் சேனல் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இந்த 21ஆம் தேதி நடக்கிற இன்டர்வியூவை அந்த சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். உங்கள் நிலைமையே இக்கட்டான நிலைமையில் இருக்குது, அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. அதே மாதிரி வேலை கிடச்சி போகிறாங்க பார்த்தீங்களா நிறைய பேர். அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அங்கே போயிட்டு மற்ற தளங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க. அந்த மற்ற தகவல் கொடுக்குறாங்க அப்படின்னா, சேவை மனப்பான்மை உள்ளவங்களுக்கு இங்கே வேக்கன்சி இருக்குது, இந்த சூழ்நிலைன்னு நீங்கள் சொல்கிறது ஓகே. ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க, அங்கேருந்து தகவல் கொடுப்பீங்க. ஆனால் இங்கே உள்ள நபர் வந்து வியாபார நோக்கத்தில் இருப்பார். அவர் என்ன செய்வார், அதை வச்சு அவர் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? அதனால் உங்களுக்கு நீங்களே தான் எதிரி. இப்போ இந்த இன்டர்வியூ போகிறீங்கன்னா 21ஆம் தேதி போனீங்கன்னா அதை முடிச்சுட்டு சைலண்டாக இருக்கணும். அப்படி இருக்கிறது கிடையாது. என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வர்றவர் அதை உங்களை விட பெட்டராக செஞ்சுட்டு அவர் வேலை வாங்கிட்டு போயிடுவார். கடைசி நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா, ரெக்ரூட்மெண்ட்டை குறை சொல்லுவீங்க. ரெக்ரூட்மெண்ட் மேலே தான் மிஸ்டேக்கு, தவறு, அந்த மாதிரி சொல்கிறீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. தப்புகளை நீங்கள் பண்ணிவிட்டு ரெக்ரூட்மெண்ட்டுகளையோ இல்லை, அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. என்னையை பொறுத்தவரை ரெக்ரூட்மெண்ட்லாம் கரெக்டான சரியான இதில் தான் போய்கிட்டு இருக்கே தவிர எந்த ஒரு மிஸ்டேக்ஸ் எதுவுமே அதில் வந்து கிடையாது. அதனால் ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறவங்க வேலை வாங்கினீங்களா அதோட அமைதியாயிருங்க. நீங்கள் சேவை செய்கிறன்ட்டு மற்றவங்களுக்கு லாபம் செய்கிற சூழ்நிலையை தான் நீங்கள் உருவாக்கி விட்றீங்களே தவிர, இல்லை நீங்கள் இதே மாதிரி ஒரு சேனல் ஆரம்பித்து நீங்கள் 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணிடலாம். சரிங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் குரூப்லேயோ வாட்ஸ்அப் குரூப்லேயோ அதில் போட்டு பிடிஎஃப் மெட்டீரியல் அது இதுன்னு போட்டதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது உண்மையிலே கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிற இதெல்லாம் அந்த இதில் வராது. செய்கிற உதவியும் ஒன்றும் இல்லாமல் போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுறீங்கன்னா அதோட முடிச்சுக்குங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் வெளியில் நீங்கள் சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய வாய்ப்பு தான் மிஸ்டேக் ஆகும். இப்போ ரயில்வே எக்ஸாமை பற்றி பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி 6ஆம் தேதி ஷிஃப்ட் ஓடி இருக்கும். இந்த 3 ஷிஃப்ட், இந்த ஷிஃப்ட் 6 ஷிஃப்ட்டுக்குள்ளதான் இந்த எக்ஸாமோட கடைசி எழுதுறவங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறிடும். அப்போ முதல்ல எழுதுனவங்களுக்கு வேஸ்ட் தான். ஏன்னா இப்போ 2 ஷிஃப்ட்டு 3 ஷிஃப்ட்டுக்குள்ளே வந்து இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நல்லா எந்த டாப்பிக்லேருந்து அதிகம் கேட்குறாங்க, எதுலேருந்து வருது கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத அனலைசிங் பண்ணி ஈஸியாக அச்சீவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த ஃபஸ்ட் பேஜில் எழுதுனவங்களுக்கு வேஸ்ட் தான். அதே மாதிரி தான் இந்த நீதிமன்ற பணியிடுக்கு உள்ள தேர்வுலையும் அப்படி தான். இந்த மொதல் பேஜில் உள்ளவங்களுக்கு இன்டர்வியூவில் என்ன மாதிரி கேட்டாங்க, எந்த மாதிரி செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியாது. அதனால் இதுக்கு அடுத்து வர்ற பேஜுக்கெல்லாம் தெரிய வச்சுருவாங்க. சரிங்களா? அதனால் இதில் ஒரு வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புக்கு நிறைய பேருக்கு வந்து கிடைக்காம போயிடுது. நாங்கள் நடத்துகிற அந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. கிளாஸில் ஜாயின் பண்ணால் ரொம்ப பொறுமை வேணும். 2 நாள் கிளாஸ் இருக்கும், ஆக்கிறதுக்கு இருக்காது. திரும்ப 2 நாள் கிளாஸ் இருக்கும். பொறுமையை வந்து அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வேலை வாய்ப்பை வாங்கலாம். இல்லை பொறுமை இல்லை அப்படின்னா இந்த கிளாஸில் வந்து உங்களுக்கு அது வந்து செட் ஆகாது. இந்த கிளாஸ்லாம் ஜாயின் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு இந்த கிடைக்கிற வேலை வாய்ப்பையும் மிஸ் பண்ணிவிட்டு இன்னும் அடுத்த வேலை வாய்ப்புக்காண்டி நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காதீங்க. நன்றி, வணக்கம்.